ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் நம்ம ஒழுங்கா வீடியோ போறதே இல்லை. நம்ம காலையில டிஃபன் கடைக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்லயோ எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு கடைக்கிற டைம்ல நல்லா தூக்கம் போறாங்க. சமையலுமே வந்து அந்த அளவுக்கு சமைக்கிறது இல்லை, அக்காவே சமைச்சு கொடுத்துடுறாங்க. ஸோ நமக்கு சமைக்கிற வேலையே இல்லை. 2 மணி வரைக்கும் வீட்டுல இருப்பேன். அதுக்கப்புறம் கடைக்கு வந்து அப்பா வந்து வீட்டுக்கு போயிடுவார். நான் வந்து கொஞ்ச நேரம் கடையில இருந்து மறுபடியும் வந்து ஒரு 6 மணிக்கு வருவார். 6, 5 அந்த டைம்ல வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்தா அதையும் செஞ்சு முடிச்சு அகைன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெஸ்ட் தான். இதேதாங்க நம்மளோட பொழப்பு வந்து இப்படிதான் போய்கிட்டே இருக்கு. காலையில ஒர்க்கு ரெஸ்ட் இப்படிதான் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 9, 9:30 மணியை போல கொஞ்சம் போய் கடையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்லயே கொஞ்சம் வேலை இருந்தா அதையும் முடிச்சுட்டு நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் அப்ப நல்லா தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் ஒரு 4:30 மணி 4 மணி அந்த டைம்ல இருந்து அகைன் மறுபடியும் ஒரு ரொட்டீன் இதேதான் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம டைமா நம்ம பிறந்த நேரமான்னு தெரியலங்க. ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்து நம்மள வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம எந்த வழியில போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ராசி பலன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்பலாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாசம் நீங்க வந்து டாப்ல போயிடுவீங்கன்னு. ஆனா அந்த மாசம் செம்மையா அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்க. அதே மாதிரிதான் இந்த மாசமும் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்க. எப்படி வெளியே வர்றது தெரியல. ஆனா வெளியே வரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்படி வர்றதுதான் தெரியல. மைண்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் நம்ம வெளியே எனி டைம் ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருக்கும். ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.